அரையால வச்சுட்டு பாரு. இந்த அடிதடி ரத்தம் எதுவும் என்ன விட்டு போல போவாது. ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? கோவை சாய்பாபா காலனியில் காது கேளாதவர்கள் மட்டும் பணி செய்யும் சலவை சேவை மையம் துவங்கப்பட்டுள்ளது. தன்னார்வலர் அமைப்புகளின் உதவியுடன் காது கேளாதோர் அறக்கட்டளையால் இது செயல்படுத்தப்படுகிறது. செவித்திறன் குறைபாடுடைய நபர்களால் மட்டுமே இந்த சலவை மையம் நிர்வகிக்கப்படுகிறது. காது கேளாதவர்களுக்கு நிறுவனங்களில் சரியான பணி வாய்ப்பு அமைவதில்லை. அவர்களுக்கு பணி வாய்ப்பு அளிக்கும் விதமாக இந்த சலவை மையம் துவங்கப்பட்டுள்ளது. பல்வேறு இடங்களில் இதை விரிவுபடுத்த காது கேளாதோர் அறக்கட்டளை திட்டமிட்டுள்ளது. ஸோ நம்ம லாண்ட்ரி வந்து ஆல்மோஸ்ட் ஒரு வருஷமாக வந்து பிளான் பண்ணிகிட்டே இருந்தோம். ஏன்னா நிறைய டெஃப் பீப்புள் எங்ககிட்ட வந்து எங்களுக்கு வேறு பக்கம் வேலை வேணும், எங்களுக்கு வேலை வாங்கி கொடுங்க. ஆனால் நிறைய கம்பெனிஸ் வந்து நாங்கள் சப்போர்ட் பண்ணி இது பண்ணாலும் நிறைய செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு வந்து சிஎஸ்ஆர் நிறைய கம்பெனிஸ் இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்க. கோயம்புத்தூரில் வந்து நிறைய கம்பெனிஸ் வந்தாலும் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் மாதிரி கோயம்புத்தூர்லேயும் இந்தியாலையும் ஃபஸ்ட்டு இன்க்ளூசிவ் லாண்ட்ரி செட்டப் வந்து நம்ம இனிஷியேட் பண்ணியிருக்கோம் டெஃப் லீடர்ஸ் ஃபவுண்டேஷன்லேருந்து. ஸோ ஜான்வரி 25th இனாக்ரேட் பண்ணோம். ஸோ இப்போ வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 3 months ஆச்சு. அண்ட் டெய்லி ஒரு 100 clothes வந்து நம்ம அயர்ன் பண்ணிகிட்ருக்கோம். கொஞ்சம் இப்போ தான் ஒரு லாண்ட்ரி செட்டப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து 4 பேர் நம்ம டீமில் இருக்காங்க. ஒரு ஹியரிங் ஹேண்டிகேப்ட் பர்சன் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து கஸ்டமர் க்ரீவன்ஸ் இல்லை கஸ்டமர் வந்து எஸ்எம்எஸ் பண்ண முடியல, வீடியோ கால் புரியலன்னா அவங்க வந்து ஃபோன் சப்போர்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். பட் 4 டெஃப் பீப்புள் வந்து கம்ப்ளீட் ஆப்ரேஷன்ஸ், மார்க்கெட்டிங், டோர் பிக்கப், டெலிவரி இருக்காங்க. ஸோ அதில் வந்து 2 டெஃப் விமென் இருக்காங்க. ஸோ இப்போ இந்த இனிஷியேட்டிவ் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி செட்டப் பண்ணுறதுக்கு. டெஃப் விமென் நிறைய பேர் வந்து வீட்டில் இருந்து வேலை வாய்ப்பு இல்லாமல் ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன சம்பளத்துக்கு வந்து ஃபால்ஸ் தைக்கிறது, ப்ளவுஸ் தைக்கிறதுன்ட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து நம்ம செட்டப்பில் வந்து நம்ம அயர்னிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு டைம் ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது, இண்டிபெண்டன்ஸ் இருக்குது, சம்பளமும் வந்து நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இப்போது வந்து 2 டெஃப் விமென் வந்து எங்கள் டீமில் இருக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஜேர்னியாக இருக்குது. ஸோ இது வந்து எங்களோட ஃபஸ்ட்டு செட்டப். சாய்பாபா காலனியில் சர்ச் ஸ்ட்ரீட் கிட்ட நம்மளோட ஃபஸ்ட் செட்டப் இருக்குது. ஸோ இன்னொரு 2-3 செட்டப்ஸ் வந்து நாங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணலான் இருக்கோம் இந்த வருஷத்தில். ஸோ இனிமேல் செட்டப் பண்ணும்போது ஒரு செட்டப் வந்து கம்ப்ளீட் விமென் மட்டும் ஹேண்டில் பண்ணுற மாதிரி, பிக்கப், டெலிவரி, மார்க்கெட்டிங், பேசுகிறது எல்லாமே வந்து ஃபுல் விமென் பார்க்குற மாதிரி நாங்கள் செட்டப் பண்ணுற மாதிரி இருக்கோம். நாங்கள் மக்களும் பப்ளிக்கிட்ட கேட்குற 2 ஹெல்ப் என்னென்னா, உங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கிளில் வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்காங்க, இல்லை பியூட்டி சலூன்ஸ் நடத்திட்டுருக்கீங்க, இல்லை ஹோட்டல்ஸ் நடத்திட்டுருக்கீங்க, உங்கள்கிட்ட டவல்ஸ், பெட்ஷீட்ஸ் எங்களுக்கு B2B ஆர்டர்ஸ் இருந்ததுன்னா எங்களோட சிஸ்டம் வந்து மோர் சஸ்டெயினபிளாக போயிட்டுருக்கோம். B2C பண்ணும் போது கஸ்டமர்ஸ்க்கு வந்து நிறைய போயிட்டு கம்யூனிகேஷன் கேப் இருக்கிறதுனால B2B வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப லாங் டேர்முக்கு ரொம்ப ஹெல்ப் ஆகும். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கிளில் இருந்ததுன்னா கொலாபரேட் பண்ணலான்ட்டு சொல்லுது நாங்கள் ஆசைப்படுறோம். ஸோ இப்போ வந்து நிறைய டெஃப் விமென் வந்து இன்னும் அவங்களுக்கு நிறைய மைண்ட் செட் வந்து வேறு யாரோ கிட்ட போய் ஒர்க் பண்ணுறது, இல்லை ஒரு பாஸ் வச்சு அவங்க வந்து இது பண்ணுறதுக்கு வந்து தான் இப்போ போயிட்டுருக்கு கல்ச்சர். பட் நாங்கள் வந்து கொஞ்சம் ட்ரைனிங் கொடுத்து டெஃப் ஆண்டர்ப்ரினர்ஸ் ஆக்குறதுக்கு நம்ம இதில் ஒரு மாடல், சக்ஸஸ்ஃபுல் ஒர்க்கிங் மாடல் பண்ணிட்டோன்னா இது ஆட்டோமேட் பண்ணிவிட்டு புது செட்டப் பண்ணும்போது ஃபுல் விமெனுக்கு இங்கே ட்ரைனிங் கொடுத்து அவங்களே ஃபுல் மேனேஜ் பண்ணுற மாதிரி நாங்கள் பிளான் பண்ணிகிட்ருக்கோம். கவர்மெண்ட் கிட்டேருந்து நிறைய விசிபிலிட்டி சப்சிடிஸ் வந்து இந்த மாதிரி இனிஷியேட்டிவ்க்கு வந்து எலக்ட்ரிசிட்டி சப்சிடி, ஏன்னா நம்ம இங்கே கமர்ஷியல் ஓட்டிகிட்ருக்கோம். ஸோ கம்ப்ளீட்லி டெஃப்-லெட் பிஸ்னஸஸ்க்கு, ஸ்மால் பிஸ்னஸஸ்க்கு வந்து எலக்ட்ரிசிட்டி சப்சிடி, இல்லை வாட்டர் சப்சிடி, இந்த மாதிரி மெஷினரி சப்போர்ட் பண்ணுறதுக்கும் கிராண்ட்ஸ் கொடுக்குறதுக்கும் ரொம்ப ஹெல்ப் ஆகும்.